ஹை கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். நீங்கள் நம்ம கிச்சனில் வந்துட்டு கோலா உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு வடச்சட்டியில் வந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியவும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து நேர்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்கனாலே தெரியும். இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி இந்த தக்காளி வரவும் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாகவே நான் சேர்த்துக்கிறேன், அதிகமாக சேர்த்துக்கல. இப்போ நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனையெல்லாம் போகவும் கோலா உருண்டை நம்ம பிடிச்சி வச்சுருக்க கோலா உருண்டை இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். உங்களுக்கு எத்தனை கோலா உருண்டை போடணுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பரான கோலா உருண்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அப்படியே வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன், அதனால் இப்படி இருக்குது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.